அனைத்தையும் அறிந்தவள், புரிந்தவள், தெரிந்தவளடா. இது யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உலக தந்தையான ஒரு திருமூர்த்தின் உள்ளத்திற்கெல்லாம் அடங்கி தேவங்களின் கண்ணுற்ற அகலத்தில் நான் தாயாகி அன்னை பராசக்தியை அனைவரும் துதிக்க வாகனத்தில் நான் இடபாகமும் அமர்ந்து சர்வமும் சத்தியமயமாக நிறைந்து பேசிய நேரத்தில் தோழிய உருவத்தில் சூழி கபாலி வராகி காளி என கணக்கற்ற பிடங்கள் அமைத்து இந்த சக்தியின் அவதாரமே சகலமும் சான்றுகள் என உரைக்க எங்கும் புகழ் நினைக்க ஆகத்தில் தன் அபிமானத்தை நான் நீக்கி பர்வதன் மகளாக பிறந்து பார்வதி என சிறந்து அந்த பரமேசனை மணந்து இந்த பாராளும் தந்தையின் பக்கத்தில் தாயாக வீற்றிருப்பாளடா. உண்மைதான் தாயே. என்னை ஆதி பராசக்தி தாயிடத்திலே பஞ்சாச்சார பேழைக்குள் ஒழித்து வைத்து விட்டால் யாருக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். மும்மூர்த்திகளுக்கு தெரிந்து விட்டால் ஓடு மக்கனை ஆற்றில் தள்ளிவிடுவார்கள். சாபத்திற்கு ஆளாகிவிடும் என்ற காரணத்தினால் பஞ்சாச்சார பேழைக்குள் ஒழித்து வைத்து விட்டான். மும்மூர்த்திகளையும் படைத்தவள் நானடா. உண்மைதானே தாயே? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையை செய்தால் அவ்வேளையை சரியாக செய்திருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். எவனோ சித்ராகுப்தன் உரைத்தானா, அவனுடைய வார்த்தை இவன் கேட்டானா, அதன்படி இவன் செய்தானா? அவ்வேளையை சரியாக செய்திருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டாம். மதியில்லாதவனே, நான் இப்பொழுது உரைக்கிறேன், அவனுக்கு உயிர் கொடு தாயே. இனிவரும் காலங்களில் நானே சரிவாற்றேன். நீங்களை காண்கிறேன், மன்னித்து அருள்வாயாக. ஓ சக்தி அத்தார் என்று அழைக்கின்ற நீ யார்? சிவமணி. இவள் யாரா? இவள்தானுடைய மனைவி. என்னுடைய மனைவி. இவள் ஒரு மாதிரி மணிவிளக்கு, மாசற்ற மாணிக்க பெண்குலத்தின் பொன் விளக்கு. எத்தனையோ பெண்மணிகள் மண்ணிலே தோன்றினார். சத்தியவன் சாபத்தை தன்னுடைய கணவனையே மீட்டார். நலாயினி கணவனை தெரியாமலே சாபத்தை கொடுத்து முடவனாக்கினார். மும்மூர்த்திகளை 3 குழந்தையாக்கினார் அனுசுயா. மதுரையே எரித்தால் கண்ணகி. அப்பேற்பட்ட மன்னன் மரபிலே பிறந்தவள் தான் இந்த பத்மாவதி. நீ பிணமான போது நடந்ததே திருமணம். அது திருமணமே அல்ல. இங்கே அகிலாண்டு வாழி பிரம்மாண்ட நாயகா இருக்கக்கூடிய ஆதிபர சக்தி முன்னெடுக்கிறது. இதுதான் பத்மாவதி. பெரியோர்களே, தாய்மார்களே, நமது கிராமத்தில் சக்தி அம்மன் அவதரித்திருக்கிறார்கள். எல்லோரும் வந்து அம்மனை வணங்கி